காந்தி கண்ணாடி மூவி பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். பாலாவோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. காமெடி ஜோனர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் ரொமான்ஸுமே இருந்துச்சு. இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து ஏஜ் ஆனாலும் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு லவ்வோட அஃபெக்ஷனோட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து டேரக்டருமே நல்லா எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு புது ஸ்டோரி மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்த ஸ்டோரி மாதிரி இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. எமோஷ்னலாக இருக்குது ரொம்ப. அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல. அவர் ஆல்ரெடி வந்து காமெடியில் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருந்தாரு. அது இல்லாமல் இப்போ எல்லா இதுலேயுமே பண்ணுறாரு. ஆக்ஷனாக இருக்கட்டும், அது இல்லாமல் ரொமான்ஸ் சைடுமே அவர் நல்லா பண்ணியிருந்தார். லேக் இல்லை, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி படம் போல. நல்லா ஒரு ஹை பிச்லேயே நம்மளை வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. பசங்க எல்லாம் நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்க. குட்டீஸ் எல்லாமே எழுந்து டான்ஸ் ஆடுற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பசங்க, குட்டி பசங்க வந்திருந்தாங்க. பட் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து எல்லாமே அழுதுட்டு தான் பிரதர் வெளில வந்தோம். ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. லாஸ்ட் சீன் எல்லாருமே அழுதுட்டாங்க. ஆனால் சின்ன பசங்களுமே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸ்டோரி வந்து நல்லா முடிச்சிருந்தாங்க. எண்டில் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணுவார். நிறைய டேரக்டர்ஸை கூப்பிடுவாங்க. ஆக்சுவலி பாலாக்கு ஃபர்ஸ்ட் படம் பாலாக்கு அர்ச்சனா, பாலாஜி சக்திவேல், பாலா 3 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பாலா கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இந்த படம் கிராமத்தில் தான் நிறைய லைக் பண்ணுறாரு. சிட்டிக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகாது. பட் பாலாக்கு ஒரு 20 லட்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க, மேலே இருக்காங்க. பட் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் லைக் பண்ணுறாங்க. பட் பாலா ஒரு ஆக்டர்ன்றதை தாண்டி அவர் தமிழ்நாட்டிலே ஒரு அற்புதமான மனிதர். ரிச்சஸ்ட் மேன் இன் தமிழ்நாடு. பிகாஸ் இருக்கிறவங்க கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. இருக்கிறவங்க கொடுக்க மாட்டோம். இவர்கிட்ட 1 lakh இருந்தால் 90,000 rupees யாருக்கோ கொடுத்துடுறாரு. அந்த மனசு வராது. ஸோ அப்போ யாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் எப்பவும் ஹிட் ஆகல. விஜய்க்கு 6வது படம் தான் ஹிட் ஆச்சு. 6வது படம் தான் ரெக்கக்னைஸ் பண்ணாரு விஜய. ரஜினிகாந்தா 5வது படத்துல தான் ரெக்கக்னைஸ் பண்ணாரு. ஸோ இல்ல மிக்சடா ஒரு காமெடியா அவர் எல்லாரும் ஒரு காமெடியன்னா பார்த்துட்டாரு இல்லையா. ஸோ அந்த இமேஜ்ல எல்லாரும் எடுக்கிறாரு. அப்படி எடுக்கக்கூடாது. நான் பாலா KPY பாலா வச்சுட்டு நான் வில்லன் மாதிரி என்னால் நல்ல ஒர்க் வாங்க முடியும். என்னால் அது எந்த டைரக்டர் கையில் இருக்கு என்றது இருக்கு. எது கதை ஓகே ஃபிக்ஷன் தான். ஒரு 60 வயசா இருக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த அப்படி போறது அவங்களால முடியல. அதுதான். பட் இந்த படம் ஆக்சுவலி பார்த்தா மதராசியோட 1000 வாட்டி நல்லா இருக்கு. காந்தி கண்ணாடி வந்து ஒரு கணவன் எப்படி ஒரு மனைவி மேலே அன்பு வச்சிருக்காங்க. அந்த அவங்களோட ஆசைக்காக அவர் எவ்வளோ மெனக்கிடுறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. ஆனால் அது இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் நிறைய இப்போ காதல் அழிஞ்சு வர இந்த காலத்தில் இந்த பசங்களாம் போய் பார்க்கணும். எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஆசைக்காக அந்த கதையில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குதுன்றதான் இந்த கதை. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. பாலாவோட ஆக்டிங் ரொம்ப சூப்பர். KPYல பார்த்துருக்கிற பாலாவை வேறு லெவலில் பார்க்குறோம். காமெடியனாக பார்த்த பாலாவை இன்றைக்கி ஒரு எப்படி சொல்ல சென்டிமெண்ட்லாக, ஒரு டான்ஸராக, ஒரு ஆக்டராக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அது நம்ம வீட்டு பக்கத்தில் போய் நடிக்கிற மாதிரி இருந்ததை தவிர அவரை கட்டாயப்படுத்தி நடிக்க வைக்கிற மாதிரி இல்லை. ஒரு ஹீரோனா எப்படி டேரக்டர் இப்படி நடிக்கணும் அப்படிலாம் இல்லாமல் ரியலாக இருந்து அவர் ஏற்கனவே ரியல் ஹீரோ. இந்த படத்தில் வேற லெவல் ஹீரோ ஆகிட்டாரு. ரொம்ப அருமையாக இருந்தது. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக காமெடி சிரிச்சுட்டே தான் இருந்தோம். நிறைய எல்லாமே கவுண்டர் கொடுத்துருந்தா இருக்காரு. ஒரு அதாவது அழுகிற சீன்ல கூட ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. ரொம்ப சிரிப்பாக போகுது, நல்லா போகுது, நல்லா இருந்தது சார். பாலா தாண்டி வந்து அவர் அந்த பாலா இன்னொருத்தர் நடிச்சிருக்காருல்ல காந்தி பாலாஜி, அவரு சக்திவேல் செம்மையா நடிச்சிருக்காரு. அவரு இந்த வயசு இவ்வளோ ஒரு அருமையா நடிகர். அர்ச்சனா மேடம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கடைசி அவங்க அழுகிற சீன்லாம் நான்லாம் பயங்கரமா அழுதுட்டேன். அர்ச்சனா மேடம் வந்து அந்த ஹீரோயினி கியூட்டா பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோயினி புது ஹீரோயினி மாதிரிலாம் இல்லை, செம்மையா பண்ணியிருந்தாங்க ஹீரோயினி. அவங்க எல்லாம் நடிப்பு வந்து எல்லாத்தோட மியூசிக் செம்மையா இருந்தது. மியூசிக் என்ன சார்? ஆமா, நான்லாம் அழுதுட்டு எல்லாரும் என்ன வெளில வரும், என்ன காஜில் அழிஞ்சிருக்கு அப்படின்னாங்க. ஏன்னா நான் ரொம்ப அழுதேன்.
ஏன்னா ஒரு ஒரு அவங்களோட ஆசைகள் 2 பேருமே நிறைவேறாமையே போயிடுது இல்லையா, அது வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக அது லாஸ்ட்டாக பாலா சொல்றார், ஒருத்தருக்கு தேவைப்படும் போது அவங்களுக்கு கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா காலம் தள்ளி போனால் அது கிடைக்காம போயிடும்னு லாஸ்ட்டாக சொல்கிறாரு. அது பயங்கர ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அது எனக்கு அந்த சீனில் ரொம்ப அழுகையாக வந்தது. நிறைய பேர் அழுது தான், என் பக்கத்தில் உட்காந்து அழுதுன்னு தான் இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்து சார். பாலாவோட நடிப்பும் அவரோட நல்ல மனசுக்கு அவர் ரொம்ப நல்லா வரணும். இந்த படம் நல்லா ஓடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா படம். லவ் தானா, லவ் தான் படம். அந்த காலத்துலயும் சரி, எத்தனை வயசானாலும் சரி, லவ்னா எப்படி இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருப்பாங்க, அதுதான் படம். ஆமா, கூஸ் பம்ப்ஸ் வந்தது, அழ வச்சுட்டாங்க கடைசியில. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 100% சூப்பரா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. காமெடிஸும் இருந்தது. அதை விட காமெடியா நிறைய பார்த்தாச்சு. ஆனா இந்த சென்டிமெண்டா ஹீரோ பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா ஆடினாங்க. எங்க பசங்க எல்லாருமே ஆடினாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லண்ணா, குறைலாம் இல்லை. நான் இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பாலா மாமா நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபைட்டிங் சீன், அப்புறம் பாலா மாமா அழுத சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களும் அழுத, எங்களையும் அழுக வச்சிட்டாங்க. படம் நல்லா இருந்தது. சாங் எல்லாம் சூப்பரா வைபா இருந்தது. எல்லாரும் கீழே வந்து ஆடணும். நல்ல படம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் பார்க்கலாம். இந்த அளவுக்கு படம். எல்லார் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு படத்தில். அதே மாதிரி பாலாவோட ஆக்டிங் வாஸ் நைஸ். அண்ட் சக்தி சாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அதாவது அவர் தான் ஒரு செகண்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும், செகண்ட் ஹாஃபோட அது ஸ்டார்டிங்கு அவர் தான் ஹீரோ மாதிரி இருந்தார். நிறையா ஒரு எப்படி நான் தான் படத்துக்கு ஹீரோன்ற மாதிரி அவர் காட்டிக்கிட்டார். பாலாவோட ஆக்டிங் பொட்டன்ஷியல் வந்து லாஸ்ட் 20 minutes சூப்பராக இருந்துச்சு. அதே சமயம் அவர் காமெடி கவுண்டர்ஸ் அதை பற்றி சொல்லவே தேவையில்ல, அவர் தான்ன்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தை ஜாலியாகவும் நீங்கள் ஃபேமிலியோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் வரைக்குமே அவரோட காமெடி டைமிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு பீட் பண்ணுற அளவுக்கு சக்தி சாரும் பண்ணியிருந்தார். அவர் வந்து என்ன நான் யோசிக்கிறேன், இப்போ யார் காமெடியன் யார் ஹீரோ என்ன புரியல எனக்கு. அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் பாலா ஒரு கவுண்டர் கொடுத்தா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு சமயம் பண்ணியிருந்தாங்க. எமோஷன் வைஸும் சக்தி சார் சூப்பராக பண்ணிட்டாரு. அந்த லாஸ்ட் 2 days முன்னாடி பாலா அப்போ தான் அவரோட நான் காட்டுறேன் என்னோட டேலண்ட் என்னன்ற மாதிரி செம்மையாக பண்ணிட்டாரு. அதே மாதிரி அர்ச்சனா மேமும் சூப்பராக பண்ணாரு. இல்லை ப்ரோ, உண்மையிலே எல்லாருமே சொல்கிறாங்க இந்த ஜென்சிலாம் என்னடா ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியலன்னு. இந்த மாதிரி படம் எடுத்திங்கன்னா சத்தியமாக எங்களை மாதிரி ஜென்சி பர்சன் கண்டிப்பாக ஆளுவோம். ஏன்னா அர்ச்சனா மேமோட ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று வரும். பணத்தெல்லாம் பாலாயிட்ட கூட்டிகிட்டே ஒரு டேரக்ட் சொல்லுவாங்க. அதில் கூட சொல்லுவாங்க, நான் ஒரு 1000 ரூபா எடுத்துக்கிறேன், காந்தி கண்ணாடி வந்துச்சு. அந்த ஒரு சிங்கிள் ஷாட் வந்து சத்தியமாக எல்லாருமே அழ வச்சிட்டாங்க அவங்க. அதே மாதிரி அவங்களோட லாஸ்ட் ஷாட் தான், படம் முடியும் போது அவங்களோட கடைசி ஷாட் காட்டுவாங்க. அப்போ வந்து கடைசிக்கு அந்த காந்தி மேலே இருந்த காதல் என்னன்றதை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் லவ் ஸ்டோரி செம்மையாக இருக்கும். அது மாதிரி பாலா சார் சொல்லியிருந்தாரு அந்த ட்ரைலரில், ஏன்னா டேய் 60 வயசு ஆயிடுச்சு என்னடா லவ் ஸ்டோரி அப்படின்னாரு. அது வந்து எப்படின்னா 60 வயசு ஆனாலும் லவ் ஸ்டோரினா லவ் தான், லவ்ன்றதுக்கு வந்து முடிவில்லைன்றதை சூப்பராக காட்டியிருந்தாங்க. அப்புறம் நான் ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நான் மதுரை படம் தான் பார்க்க வந்தேன். என்னன்னா டிக்கெட் கிடைக்கல, சரி காந்தி கண்ணாடி போயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க, சரி அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணுவேன், நான் காந்தி கண்ணாடி போயிட்டேன். அப்போ தான் ட்ரைலர் பார்த்தா அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் சொல்லியிருந்தார், 50 நீ கேன்சல் பண்ணிட்டாங்கன்றீங்க, அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரொமோஷன் அப்படின்னாரு. அவருக்காக சொல்லிக்கிறேன், இது ப்ரொமோஷன் இல்லை, நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரான படம். பாலோட ஆக்டிங் சூப்பர். ஷெரீஃப் சாரோட டைரக்ஷன், ரணம் படமே சூப்பராக இருந்துச்சு. பட் அது அவருக்கு அவ்வளோ இது கொடுக்கல. பட் ஒரு நல்ல கம்பேக் சொல்லுவேன். கம்பேக் இல்லை, இதுதான் என்னோட ஸ்டாண்ட் அப்படின்னு காட்டியிருக்காரு. நல்ல படம். படம் வந்து பின்னாடி பார்த்தாலே தெரியும், கூட்டம் இப்போ போயிருச்சு. நீங்கள் முன்னாடியே வந்திருந்தா படம் வந்து வேற லெவல் ப்ரோ, பக்காவா இருக்கு படம், பார்க்க வேண்டிய படம். கருத்து வந்து பார்த்தீங்கன்னா லவ்னா என்ன, லவ்னா தெரியாதவங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா தெரியும். லவ்னா நிறைய பேர் பணத்துக்கு பின்னாடி போறாங்க, பணத்துக்கு பின்னாடி போவாங்க, அன்பு பின்னாடி போவாங்க. பணமும் தேவை ஒரு பாயிண்ட். ஆனா வந்து அன்பு தான் ஜெயிக்கும் பணத்தோட. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நினைப்பாங்க நம்ம புருஷன் நம்மள்கிட்ட பேசவே மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் பணம்னு போறாருன்னு. அவங்க ஓடுறதே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்காக தான். அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நெகட்டிவ் வந்து பரப்ப வேணாம் ப்ரோ, படம் நல்லா இருக்கு, பாசிட்டிவாவே இருக்கு ப்ரோ.